மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு இருக்கக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் அபாயமான செயல் என்றார். மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் தமிழ்நாட்டில் எம்பிக்கள் எண்ணிக்கை குறைக்கப்படும் வாய்ப்புள்ளதாகவும், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு இருக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் 30 ஆண்டுகளுக்கு தற்போது உள்ள எம்பிக்கள் எண்ணிக்கையை நீடிக்க வேண்டும் என மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானத்தை அவர் முன்மொழிந்தார். தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதியின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதியின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானதாக இல்லை என்றும், அதே சமயம் கடந்த 50 ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்கான தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக்கூடாது எனவும் அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. இக்கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச கோரிக்கைகளாக அனைத்து கட்சி கூட்டம் முன்வைக்கிறது. இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும், மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும், அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்தின் மீதான உங்களுடைய கருத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.